ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன பதிவில் ஒரு பேராசை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே அழித்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும், பைஜூஸ் நிறுவனம், அந்த நிறுவனர் ரவீந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஒரே ஒரு பேராசையின் காரணமாக அவர் இவ்வளவு நாள் வாங்கி வச்சுருந்த பேர், அவர்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் தொலைச்சி இன்றைக்கி 0 அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார் இல்லைங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் நினச்சதுலையெல்லாம் எந்த தப்புமே இல்லை. ஒரு தொழில் நிறுவனம், ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த நிறுவனம் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவர் சிறப்பாக தான் செஞ்சார், இல்லைன்னெலாம் சொல்லவே முடியாது. அதாவது அதுக்கு தேவைப்படுற ஆட்களை முதல்ல எடுத்தார். தான் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதுக்கு தேவைப்படுற அந்த ஹெச்ஆர்ஸு, மேனேஜர்ஸு, அதுக்கான அந்த க்ரியேட்டிவ் மெம்பர்ஸு, அதுக்கான மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டு, அது எல்லாமே அவர் கரெக்டாக செஞ்சு ஒரு அழகாக ஒரு கம்பெனியை உருவாக்குறார். படிக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் எங்கள் ஆப்ஸ் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம், ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் உங்கள் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதாவது இது ஸ்கூலும் கிடையாது, இல்லை ஒரு சின்ன ஒரு டியூஷன் சென்டர், உங்களோட குழந்தைய நல்லா படிக்க வச்சு மார்க் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதும் கிடையாது. அதாவது எங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் நல்லா வந்துடுவீங்களா அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. இப்போது ஸ்கூலாக இருந்தால் நான் உங்கள் குழந்தைய நல்லபடியாக படிக்க வச்சு வெளியே அனுப்புகிறோன்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த குழந்தை படிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம போய் திருப்பி கேட்டோம்னா அவங்க இது காரணங்கங்க, அவனுக்கு சரியாக படிப்பு வர மாட்டேங்குது, நாங்கள் சொல்லி கொடுக்குறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான், இல்லை இவனை ஸ்போர்ட்ஸில் போடுங்க, விளையாட்டு தான் வருது, அதில் தான் கவனம் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் போடுங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு தீர்வு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த சரி, இல்லை இந்த ஸ்கூல் வேண்டாம், வேறு ஸ்கூல் மாற்றலாம், இல்லை கொஞ்சம் டியூஷன்ஸ் எல்லாம் போட்டு அவனை எப்படியாவது படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய பற்றி ஒரு முழுமையான ஒரு இது அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க இப்படியெல்லாம் செய்யலான்னு சொன்னால் அதை நம்ம செஞ்சானா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் படிச்சிருவாங்க. இல்லை நார்மலாக குழந்தை நல்லபடியாக படிக்கும் ஒரு ஸ்கூலில், இல்லை கொஞ்சம் நார்மலான ஒரு அளவான மார்க்ஸ் எடுக்கிற குழந்தையாக வரும், அது எல்லாமே ஸ்கூல் செஞ்சிடும். இல்லை ஒரு டியூஷன் சென்டர், ஒரு மாஸ்டர் ஒரு சென்டர் வச்சு நடத்துகிறாரு, இங்கே பையன் ஸ்கூலில் சரியாக படிக்கல, அவனுக்கு இன்னும் தனிப்பட்ட கேர் தேவைப்படுது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டோன்னா அவர் சொல்லி கொடுத்து அவனை சரி பண்ணிடுவார். அங்கேயும் போய் அவன் படிக்கலைன்னா அட்லீஸ்ட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இவன் இதுக்கு மேலே இவன்கிட்ட என்னால் சொல்லவே முடியாதுங்க, இவன் சுத்தமாக படிக்க மாட்டேங்கிறானாவது ஏதாவது ஒன்று பேரண்ட்ஸ் கேர் எடுக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது டியூஷன், இது ஸ்கூலு. இப்போது இந்த பைஜூஸ் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலும் கிடையாது, டியூஷனும் கிடையாது, கேர் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஆனால் நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன், அந்த மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் வளரும் அப்படின்னு. யூஸ் பண்ணால் நாலேஜ் வளர்ந்துச்சா இல்லையான்னு எப்படி தெரியும்? பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பையன், அதாவது இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் பார்த்து பசங்களுக்கு அவங்க ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம், அதில் உங்கள் பையன் தேரல அப்படின்னா உங்கள் பையனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்குது, எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணால் அறிவு வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்காக பேரண்ட்ஸ் பணம் கட்டுறாங்க. உங்களால் இவ்வளோ பணம் கட்ட முடியலன்னா நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி மயக்கி அந்த பேரண்ட்ஸை அதுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்களோ டேப் கொடுக்குறாங்களோ எல்லாம் கொடுத்து ஒரு வசியப்படுத்தி அவங்கள அதுக்குள்ளே உள்ளே போட்டு நிறையா சம்பாதிச்சாங்க, ஓகேங்களா? இப்போது இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கல, சாமி பார்த்துட்ருக்கார், அதை எல்லாருமே மறந்துடுறோம். அதாவது தர்மம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, கல்வி அப்படிங்கிறது சாப்பாடு மாதிரி. ஒருத்தருக்கு எப்படி சாப்பாடு போடுறோமோ அதை நிறைவாக செய்யணும், அதே போல் தான் கல்வி அப்படின்றது ஒரு இப்போ மழை காலத்தில் சாப்பாட்டு பொட்டில் வேறு வழியே இல்லாமல் தூக்கி போடுறாங்க, அதை போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அந்த உட்கார வச்சு சாப்பாடு போடுறது,
வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடணும். நீங்கள் சாப்பாடு தான் போடுறீங்க, தெரியாதவங்களாவே இருந்தாலும் வாங்க வாங்க உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் அது ஒரு நிறைவை கொடுக்கும். அது மாதிரி படிப்பு அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். உட்காரு, படி, நல்லா படி, நீ நான் படிச்சினா தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த படிப்பை கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நான் தூக்கி போடுறேன், நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்க இல்லையா, அதுதான் அந்த அந்த இதில் வந்து ஒரு தர்மமே இல்லை. அது எப்படியோ ஒரு கனெக்ஷன் இல்லை, கனெக்டிவிட்டி இல்லை. ஒரு டீச்சரை பார்த்த மாதிரி அவங்களுக்கு இல்லை. என்னமோ அவங்க படித்தாங்க, நீங்கள் தூக்கி தூக்கி போட்டிங்க, அவங்க படித்தாங்க, அப்படியே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது, இது முடியுது, இந்த கொரோனா பீரியட் வருது, உங்களுக்கு நிறையா பேரண்ட்ஸ் வந்து பசங்க படிக்காமல் இருக்காங்களே, அவங்கள எப்படியாவது படிக்க வச்சிடணுமேன்னு சொல்லி பயத்தில் உங்ககிட்ட ஜாயின் பண்ணாங்க. அந்த கொரோனா முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதும் உங்களை எல்லாரும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, அதில் எந்த நிறைவுமே அவங்களுக்கு இல்லை. அவங்க படித்த அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது அதில், ஏன்னா எனக்கு அந்த அதில் நான் எதுவும் படிக்கிற இது எனக்கு இல்லாததுனால அது நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நல்லாவே கொடுத்துருந்தாலும் அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு அங்கே வரல. ஒரு டீச்சரோட ஒரு கனெக்ட் ஆகி படிக்கிற ஒரு இது குழந்தைகளுக்கு அங்கே வராததுனால அவங்க அப்படியே உங்களை விட்டுறாங்க. அப்போ விடுறப்போ உங்களுக்கு அந்த ஏகப்பட்ட பணத்தை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க வந்து பணத்தை பேங்க்கில் நிறைய பேங்க் அவங்களுக்கு இது கொடுக்கல, மெஸ்ஸி வந்தார், ஷாருக் கான் வந்தார், கிரிக்கெட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிறைவே இல்லாத ஒரு தொழில், எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கணுங்க. கற்பூரம் கூட நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் நின்று எரியணும். அது எரிஞ்சதுனா தான் அடுத்த தினம் வந்து உங்ககிட்ட வாங்குவான். அது வந்து பற்ற வச்சதும் இதாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வாங்க மாட்டாங்க. அந்த கம்பெனி எது அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அதை வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கணும். அப்படி நிறைவை கொடுத்துச்சு அப்படின்னா தான் அந்த விஷயம் சரியாக இருக்கும். அப்போ தான் மக்கள் புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அதை நீங்கள் செய்யாதது தான் அதை ஒரு தர்மம் இல்லாத ஒரு காரியத்தை. படிப்புங்கிறது இதில் படிப்புன்றது முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு தர்மம் இல்லாமல் நடந்துக்கும் போது அந்த விஷயம் உங்களை கைவிட்டுருச்சு. அது வந்து கடவுள் உங்களை கைவிட்டுட்டாரு அப்படி தான் சொல்லணுமோ தவிர, இன்றைக்கி வந்து இருங்குத கொஞ்ச நெஞ்ச சொத்துக்களையும் சேர்த்து இழந்துட்டு இன்றைக்கி ஜீரோவாக நிற்கிற ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் மாறி போகுது. அப்படிங்கிறப்போ இதுக்கு நடுவில் நிறைய வேறு நிறுவனங்களை வளர விடாமல் நீங்கள் அதையும் வாங்கி உள்ளே போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அதில் தான் உங்கள் பணம்லாம் நிறையா தொலைஞ்சு போகுது. இப்போ இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேராசைப்பட்ட அப்பா அம்மா இருந்து அவரோட வாழ்க்கையை கெடுத்தாங்க அப்படின்னா அது அகம் சார்ந்து, இது வந்து புறம் சார்ந்து. யாரும் வாழக்கூடாது. தான் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த பணம் வந்ததும் அந்த சின்ன சின்ன இதையெல்லாம் நான் அவங்கிட்டேருந்து வாங்கி என்னோடதாக்கிக்குவேன், யாருமே வளரக்கூடாது, தான் மட்டும் வளரணும் அப்படின்னு பேராசைப்பட்டது முதல் காரணம். யாருமே சம்பாதிக்கக்கூடாது, தான் அதாவது இந்த மாதிரி லேர்னிங் ஆப் அப்படின்னா தான் மட்டுமே அதில் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக நிறையா செலவு பண்ணது தான் அந்த விஷயங்கள். ஆனால் இவ்வளவு பண்ண நீங்கள் பண்ண ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளோட கனெக்ட் ஆகாத ஒரு விஷயம் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு 2, 4, 7, 9ஆம் பாவங்கள் நல்லா தான் இருந்திருக்கும், ஒற்றைப்படை பாவ தொடர்போடு இருந்திருக்கும். ஆனால் லக்ன பாவம் அப்படிங்கிறது கெட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா லக்ன பாவம் கெட்டுனா லக்ன பாவம் அப்படிங்கிறது 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பணத்தை எப்படியெல்லாம் அந்த பணத்தை வசப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு சிறப்பாக இருந்திருக்கு. இப்படியெல்லாம் பண்ணால், அதாவது ஷாருக் கானை கொண்டு வந்தால் மக்கள் விரும்பி வருவாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஜெர்சியில் எல்லாம் பைஜூஸ் இருந்துச்சு அப்படின்னா யாரும் மறக்கவே மாட்டாங்க பைஜூஸை. இதெல்லாமே சிறப்பு தான். ஆனால் கோட்டை விட்டது எங்கே அப்படின்னு பார்த்தா, ஒரு பாண்டிங் இல்லாத நல்ல சில விஷயங்களை கையில் எடுக்கும்போது அந்த விஷயங்கள் எப்படி போகுமோ அப்படியே
போக விடணும். கல்வி அப்படின்னா அது எப்படி கொண்டு போகணும்னு இருக்கோ, ஒரு ஆசான்கிட்ட தான் கல்வியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்கோ, அதுபடி போனீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு சரியாக வருமோ தவிர, நான் கல்வின்றத ஒரு மார்க்கெட்டிங், ஒரு பொருளை விற்கிற மாதிரி நீங்கள் விற்றது கண்டிப்பாக அது சரியாக வரலை. அப்படின்னா அதாவது நீங்கள் எந்த விஷயத்துலையும் நீங்கள் அகத்தை வந்து பின்பற்றவே மாட்டேன், நான் புறத்தொடர்புகளோடையே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா, உங்கள் லக்னபாவம் 2 4 6 10ன்னு இருக்கும், உங்களோட 2ஆம் பாவம் 2 4 6 10ன்னு இருக்கும், 3ஆம் பாவமும் 2 4 6 10 அப்படி தான் இருக்கும், 4ஆம் பாவம் 2 4 6 10, 5ஆம் பாவம் 2 4 6 10. ஏன்னா ஒரு கமிஷன் தொழில் மாதிரி இதை நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க, 2 6 10 தான் இருந்திருக்கும். சூப்பர், அதெல்லாமே சூப்பரான தொடர்பு. ஓகேங்களா? அதே போல் 6ஆம் பாவமும் அப்படியே தான் இருந்திருக்கு, 7ஆம் பாவமும் அப்படி தான் இருந்திருக்கும், 8ஆம் பாவம் முழுமையாக கெட்டு இருந்திருக்கும். இல்லைன்னா இது சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் முழுமையாக எடுத்துகிட்டு போகாது. அதனால் 8ஆம் பாவம் 8-12 இருந்திருக்கும். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது 8-12 தான் இருக்கும். ஏன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுளோட விஷயம், அந்த விஷயத்தில் கடவுள் உங்களை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் 8-12ஆம் பாவமாக தான் இருக்கும். 10ஆம் பாவம் 2 6 10ன்னு இருந்திருக்கும். 11ஆம் பாவமும் 2 6 10 தான் இருந்திருக்கும். அதாவது திருப்தி இல்லாத நிலை, இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே போல் 12ஆம் பாவம் அப்படிங்கிறது அடுத்தவன் யாருமே தொழில் செய்யக்கூடாது, அந்த தொழில் அத்தனையும் தானே தன்னோட கம்பெனிக்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சது. அதையும் 12ஆம் பாவமும் 2 4 6 10 அப்படி தான் இருந்திருக்கும். 6 புறபாவங்கள் 2 4 6 10 12 அப்படி தான் எல்லா உங்களுடைய பாவங்களும் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவரால் வெறும் பணம் அப்படி தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை கூட இது கல்வி அப்படின்னு கூட இவங்களால பார்க்க முடியல. அதாவது எல்லாமே இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங், ஒரு தொழில், ஒரு அதாவது உயிரற்ற ஒரு விஷயமாக தான் இவங்க அந்த கல்வியை பார்த்துருக்காங்க. அதனால தான் அந்த கல்வி இவங்களுக்கு கை கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த தர்மம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். ஒரு தர்மப்படி, ஒரு நியாயப்படி தான் நான் தொழில் செய்வேன்னு இருக்கணும். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், வெறும் தொழிலாக மட்டும்தான் ஒரு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மளிகை கடைக்காரர் கெட்டுப்போன தக்காளியை கலந்து விற்றுறலாம்ல, விற்க மாட்டார், அதை எடுத்து போட்டுருவாங்க. இந்த நல்ல தக்காளி 10 தக்காளி கூட ஒரு கெட்ட தக்காளி வச்சிடலாம்ல, அப்படி செய்ய மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. காசு போனாலும் பரவாயில்ல, ஆனால் கஸ்டமர்கிட்ட ஒரு மரியாதை இருக்கணும். நான் சம்பாதிக்காட்டி போகுது, ஆனால் அந்த தொழிலை நீண்டிச்சிருக்கலாம். இன்றைக்கி கொண்டு வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டா போதும், என்னைக்காவது ஒரு நாள் எனக்குன்னு ஒரு நாள் வரும், அன்றைக்கி எனக்கு ஏதோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தொழில் செய்யணுமோ தவிர, நான் இந்த தொழிலில் வர்ற காசை மொத்தத்தையும் நான் வாரிட்டு போயிடுவேன், உனக்கு வந்து என் கடமை உனக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி உனக்கு கொடுக்குறது அப்படின்னா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு தர்மத்தோடு செய்யணும். நம்ம செய்கிற தொழிலால் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு தொழில் செய்யணும். இந்த குழந்தைங்க கிரிக்கெட் விளையாட போன குழந்தைங்க வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டு அவங்கக்கிட்ட அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் வாங்கி அவங்கள வந்து வீட்டுக்கு அந்த ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணி அவங்கள அதில் சேர்த்துனாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் வந்து அப்படி பண்ணி, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு எங்கள் பைஜூஸில் படிக்கலைன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அப்படி செஞ்சீங்க சரி. ஆனால் அந்தளவுக்கான ஒரு படிப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இது மாதிரி ஒரு பேராசை கடைசியில் இப்படி தான் ஒரு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதுக்குமே பேராசைப்படாமல் பேராசைப்படுங்க, ஆனால் அதுக்கான விஷயங்களோடு பேராசைப்படுங்க. அதுக்கான ஒரு நியாய தர்மத்தோடு பேராசைப்பட்டீங்க அப்படின்னா அது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.